மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை கோழிகளுக்கான தீவனம் மற்றும் தயாரிப்பு முறைகள் குறித்து விவரிக்கின்றார் நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இறால் வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் திருவாரூர் மாவட்டம் கீழக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாமினி ஆறு இறால் வளர்ப்போர் சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் வேளாண்மையாளர் MK சேதுராமன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் S. சத்யா அவர்கள் தரும் ஆலோசனைகள். இன்றைய வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இன்றைய காலகட்டத்தில் இறால் வளர்ப்பு என்பது பெருவாரியான மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பின் அங்கமாக உருவெடுத்துள்ளது. வணிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இறால் வளர்ப்பு முறைகள் குறித்து தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் திருவாரூர் மாவட்டம் கீழக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாமினி ஆறு இறால் வளர்ப்போர் சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் MK சேதுராமன் அவர்கள். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஐயா. அந்த போட்டோ பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது 2012ஆம் ஆண்டுங்க ஐயா. கருப்புரால் இந்த வனாமிக்கு முன்னாடி, வனாமி 2013 தான் நம்ம அசோசியேஷன்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். சரிங்க ஐயா. இது 2012ஆம் ஆண்டுல வந்து கருப்புரால் வளர்ப்புல வந்து அது 67.5 கிராம் ஒரு இறால் ஒரு பீஸு, 17 கவுண்டுன்னு சொல்றது அது ஒரு கிலோவுக்கு. சரிங்க ஐயா. அந்த 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 வருஷம் வந்து அந்த அளவுக்கு ஒரு விளைச்சல் எனக்கு கிடைச்சிச்சு. சரிங்க. இது வந்து ஒரு மைல் கல். எனக்கு கருப்பு இறால் நம்ம கல்டிவேஷன்ல நம்மளுடைய உவர்நீர் கல்ச்சர்ல வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கருப்பு இறால் தான், இன்னும் சொல்ல போனா நம்ம கருப்பு இறால் தான் ஹோம் நேட்டிவ் ஸ்பீஷியஸ். நம்மளோட தாய் நாட்டுக்கு, இந்திய தாய் நாட்டோட பூர்வீகமான வளர்ப்பு முறைக்கு வந்து கருப்பு இறால் தான் இது வந்து வந்தது. வனாமி வந்து கருப்பு இறாலுக்கு நோய்கள் நிறைய வந்ததுனால வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பிறகு ஸ்பெசிபிக் SBFங்கிற தாய்ரால் அமெரிக்க நாட்டில இருந்து நமக்கு வந்து இறக்குமதி செய்யப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு வளர்ப்பு முறையில் வந்த இறால் தான் வனாமி. நம்மளோட உண்மையான பூர்வீகம் அப்படின்னா நமக்கு கருப்பு இறால் தான். நம்ம கடல்ல நம்ம வளர்க்குறது எல்லாமே அதுதான் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். 1993லேருந்து அதுதான் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 5-7 இயர்ஸாக வந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து 4-5 இயர்ஸாக ரொம்ப ஸ்பீடாக இப்போ வனாமி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப கட்டம் வந்து கருப்பு இறால் தான். கருப்பு இறாலில் வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு இது அது வந்து நம்மளோட மண் வளத்தையோ நீர் வளத்தையோ பெருசா ஒன்றும் கெடுத்துறாது. இப்போ நீங்க வளர்க்குறது என்ன இறால்? வனாமை. அந்த இறால் வளர்ப்பை போய் பார்க்கலாங்களா? தாராளமா பார்க்கலாமே. தாராளமா. இப்போ போலாமே. ரொம்ப நன்றி. வாங்க சார். தேங்க்யூ.
வணக்கம் நேயர்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியிலே நாம் பொதுவாக பொன் விளையும் பூமி நிகழ்ச்சி என்றாலே விவசாயிகளும் விவசாயிகளினுடைய தொடர்புடைய கால்நடை பராமரிப்பு, பண்ணை வளர்ச்சி, இப்படி அது தொடர்பான பல்வேறு தொழில் ரீதியான செய்திகளை நாம் இதுவரைக்கும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த இடமானது எதற்குமே பயன்படாது, விவசாயத்திற்கு பயன்படாது, ஒரு உவர் நிலம், ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம், அதையும் பயன்படுத்தி இங்கே இறால் பண்ணைகளை அமர்த்து அந்த இறால் பண்ணைகளின் மூலமாக பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பினை தந்து எதற்கும் உதவாத ஒரு நிலத்திலே பயிர் செய்ய முடியும், இறாலை வளர்க்க முடியும், அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்று உறுதியோடு மிகவும் கடின உழைப்புக்கு காரணமாக இன்றைக்கு நமக்கு பல செய்திகளை எடுத்து சொல்ல வருகை தந்திருக்கின்ற அல்லது நாம் அவரிடத்திலே செய்திகளை சேகரிக்க வந்திருக்கின்றோம். பொதிகை தொலைக்காட்சியின் சார்பிலே அவர் திரு MK சேதுராமன் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற பாமணி ஆறு இறால் வளர்ப்போர் நல சங்கத்தினுடைய செயலாளராகவும் இந்த மிகப்பெரிய அளவிற்கு இறால் பண்ணைகளை வைத்து அதனை கட்டி காத்து இறால்களை வளர்த்து வருகின்ற ஒரு துடிப்புமிக்க இளைஞராகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை சந்தித்து பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நண்பர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பொதிகை தொலைக்காட்சிக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதற்கண் அரசாங்கத்து மூலியமாக இந்த தொழிலை அங்கீகரிக்கப்பட்ட தொழில் என்று வெளி உலகுக்கு இது எவ்வளவு ஒரு கஷ்டமான தொழில் என்பதை எடுத்துக்காட்ட வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் வருக என எங்கள் பாமணியாறு இறால் வளர்ப்போர் விவசாயிகள் சங்கம் சார்பாக இதன் தலைவர் என்னுடைய தகப்பனார் எம் கல்யாண சுந்தரம் அவர்களுடைய சார்பாகவும் வருக என முதற்கண் வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற விரும்புகிறோம். சொல்லுங்க. இது சாதாரணமாக யாரும் பண்ணிட முடியாது. ஆமாம், ஒரு கடுமையான தொழில். நிச்சயம். தொழில் போட்டியினாலும் கூட கடுமையான தொழில், மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு மிகப்பெரிய உணவு உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழில். எப்படி நம்ம விவசாயத்தினுடைய பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது பொதுவாக சொல்லுவாங்க வழக்கில், உழவன் கணக்கு பார்த்தா உழக்கும் கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அந்த விவசாயத்திற்கு பயன்படாத ஒரு நிலத்தை பக்குவப்படுத்தி, பண்படுத்தி, செழுமைப்படுத்தி, சீர்படுத்தி அதை ஒரு பொருளை ஈட்டுகின்ற அளவிற்கு ஒரு பண்ணையை, இறால் பண்ணைகளை அமைத்து, ஒரு இறால் குட்டைகளை அமைத்து நீங்கள் செயல்படுத்துவதற்கு, அந்த முறையை கையாளுவதற்கு உந்து சக்தியாக உங்களுடைய எண்ணத்திலே தோன்றிய காரணம் என்ன சொல்லுங்க ஐயா. நான் 1993ஆம் ஆண்டுக்கு என்னுடைய எம்காம் டிகிரி படிச்சுட்டு வந்த பிறகு எங்கள் குடும்பம் வந்து பூர்வீகமாக விவசாயம் சார்ந்த குடும்பம். எங்கள் தாத்தா, எங்களுடைய தகப்பனார் எல்லாருமே. எனக்கு சின்ன வயசுலேருந்து விவசாயத்து மேலே ஒரு ஈடுபாடு உண்டு பொதுவாகவே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப விவசாயம் வந்து இந்த நாட்டோட முக்கியமான, இந்தியாவை பொறுத்தளவு விவசாயம் தான், விவசாயம் இல்லாமல் இல்லை. அதில் விவசாயத்தில் எங்கள் பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு வந்து வீணாகி போய் உப்பு தண்ணி பாஞ்சு ஒன்றுக்கு ஆகாத இடம் அப்படின்னு ஒதுக்கப்பட்டு போய் கிடக்கிறப்ப இதை எம்பிடா மூலியமா, அப்போ இதுக்கு உந்து சக்தின்னு சொல்ல போனோம்னா அப்போ இருந்த எம்பிடாவோட சேர்மன் டாக்டர் சக்திவேல் ஐயா தான் இதற்கு ஒரு அடிக்கோள்னவர்னு சொல்லலாம். இந்த தொழிலுக்கே இந்தியாவுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அவர் என்ன சொல்லலாம். அவர் மூலியமா அப்போதான் கடல் பொருள் ஏற்றுமதி வாணிப கழகம், எம்பிடா, மெரைன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இது விவசாயிகள் வந்து இந்த கடலில் வளர்க்குறதால விவசாயிகள் வளர்க்கலாம், இது மூலியமா நிறைய அந்நிய செலாவணி ஏற்றலாம், வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தெரிஞ்சு வந்த பிறகு இந்த தொழிலுக்கு வரலாம், இந்த பகுதி ஏற்புடைய பகுதி அப்படின்னு எங்களுக்கு அவங்க சொன்ன பிறகு நான் இந்த தொழிலுக்கு ஒரு ஈடுபாட்டோடு வந்தேன். நான் வந்தப்போ இது ஒரு ஏக்கர் இடத்துல தான் ஆரம்பத்தில் வந்து 1993ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு.
ரொம்ப அப்போ கஷ்டமான அப்போ குஞ்சுகள் எல்லாமே வந்து கிடைக்கிறது எல்லாமே ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே இந்த காட்டு வழியாக வர்ற குஞ்சுகளை வந்து ஏந்தி கொண்டாந்து இதில் குளத்துல விட்டு அது மூலியமாக அப்படி வளர்க்க ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு தான் கல்ச்சர் சீடு வந்து ஹேச்சரியிலேருந்து கிடைக்கும் கருப்புறால் குஞ்சுகள் வந்து ஹேச்சர்லேருந்து மரக்காணம் அந்த பாண்டிச்சேரி பகுதியிலேருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த குஞ்சை கொண்டாந்து இதை விட்டு இது வளர்க்க ஆரம்பித்தோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அற்புதமான தொழில், அபூர்வமான தொழில். கஷ்டங்கள் நிறையா தான் இருக்கும் இதில், இருந்தாலும் கூட லாபங்கிறது வந்து நம்ம வந்து சிறுக சிறுக செலவழிக்கிறோம் விவசாயத்தில். நம்ம எதையா நெல்லாக இருந்தாலும் வாழையாக இருந்தாலும் இறாலாக இருந்தாலுமே லாபம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த பணத்தை விட்டு நமக்கு கிடைக்கிறப்ப வந்து மொத்தமாக கிடைக்கிறது ஒரு பெரிய லாபம் விவசாயத்தில். அதுதான் விவசாயத்தோட பெரிய ப்ராஃபிட்டே. அது ரெண்டாவது, இது உணவுங்கிறது ஒரு தர்மமான ஒரு தொழில். இந்த தொழிலை அந்த ஒரு காரணம். ரெண்டாவது, இது மார்க்கெட்டிங் விற்பனையில் வந்து எந்த விதமான ஒரு சிரமமும் கிடையாது இந்த தொழிலில் வந்து. ஏன்னா அந்நிய செலாவணி ஈட்டி கொடுக்குற ஒரு பொருளுங்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்நிய செலாவணியில் கடல் பொருள் மூலியமாக ஏற்றி பெரிய அளவில் கொடுக்கலாங்கிறது வந்தது வந்து கல்ச்சர் இறால் வளர்ப்பு தொழிலில். கடல் மூலியமாக வந்தப்போ அப்போ அவ்வளவு கிடையாது. கடலில் பிடிச்சி வந்த மீனோ இறாலோ விற்றப்போ வந்து இந்தியாவுக்கு அவ்வளோ அந்நிய செலாவணி கிடைச்சின்னு சொல்ல முடியாது. பட் இந்த கல்ச்சர் ப்ரான் இறால் பண்ணைகள்லேருந்து வளர்த்த இறாலுக்கு பிறகு இது படிப்படியாக முன்னேறி கடந்த ஆண்டு வந்து ஒட்டுமொத்த கடல் ஏற்றுமதி வாணிபம் வந்து தமிழ்நாட்டில இருந்து மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து என்னால் தமிழ்நாட்டில் பர்டிகுலர் பண்ண முடியல. சரிங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து நெருக்கி ஒரு 37,000 கோடி கிட்ட கடல் பொருள் வாணிபம் ஆயிருக்கு. அதில் வந்து ஒரு 24,000 கோடி 25,000 கோடி வந்து இந்த கல்ச்சர் பிரான் வனாமைங்கிற இந்த பாண்டில் குளத்தில் வளர்க்கப்பட்ட இறால் மூலியமாக அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு வீட்டு கிடைக்கிறப்ப மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு. ரெண்டாவது, ஒரு தனி மனுஷனோட கிராம பகுதிக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்குள்ள தொழில். ரெண்டாவது, எந்த விதமான இது மாசுபட்ட தொழில் கிடையாது. இதில் பண்ணுற எல்லா விதமான இடுபொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். இந்தியாவில் வந்து மிகப்பெரிய சட்டத்திட்டம் இதுக்கு. நமக்கு இப்போ எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. சீடு குஞ்சுகள்லேருந்து ரொம்ப வந்து தேர்வு செய்யப்பட்டு டெஸ்ட் பரிசோதனை முறையில் தான் கொண்டாந்து இந்த குஞ்சுகளை விடுறோம். தண்ணிகளையும் சுத்தப்படுத்தப்பட்டு இது எல்லா விதத்துலையும் நம்ம இறால் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிறப்ப நம்ம கவர்மெண்ட் எல்லாமே இதை சர்டிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் இதில் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கு. அந்த நீங்க இறாலெல்லாம் பிடிச்சி விற்பனைக்கு பிறகு அந்த தண்ணியை நீங்க வெளியேற்றப்படும் போது அது மற்ற நிலங்களுக்கு பாய்ஞ்சு பாழ்படுத்துதுன்ற ஒரு செய்தி ஒண்ணு இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா இந்த தண்ணி வந்து நிலங்களுக்கு மற்ற பாழ்படுத்தக்கூடிய பகுதிக்கு போகாது. ஏன்னா இந்த இறால் பண்ண தொழில் வந்து எங்கே பார்த்தாலுமே ஒரு கடமடை பகுதியில் தான் பண்றோம். இந்தியாவில் எந்த பகுதியில் எந்த மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கடமிட பகுதியில் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. உப்பு தண்ணி ஊர் நிலம் பார்க்குறேன். அப்போ இது அதுக்கு பிறகு வந்து விவசாய நிலத்துக்கோ எதுக்குமோ போகிறதில்ல. நீங்கள் உங்களுக்கு அது சந்தேகங்கள் இருந்தால் கூட விவசாய நிலத்துக்கு இறால் பழத்துக்கு பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறத கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம். விவசாயம் செழிப்பாக தான் இருக்குது, எந்த வித சிரமமும் கிடையாது. இதனால மாசு கிடையாது. இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுல முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்றீங்க. உள்நாட்டுல அதனுடைய பயன்பாடு, மக்களுடைய விழிப்புணர்வு இது எந்த அளவிற்கு மக்களை போய் சேர்ந்து இருக்குதுங்க? அதாவது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, இறால்ன்றது ஒரு சுவையான பொருள், அதுல இருக்கிற சத்து நிறைந்த பொருளும் கூட, புரோட்டீன் ரொம்ப கூட. அப்படிப்பட்ட பொருளை மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க? மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சேதுராமன் அவர்களை 09655659288 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மண் பரிசோதனை செய்வது மண்ணின் வளத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பயனடையும் வகையில் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விவரிக்கின்றார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சத்யா அவர்கள். தென்னந்தோப்புல நடுவில் வந்து வரப்பு ஓரத்தில் எடுக்காமல், குப்பை போட்ட இடத்துல எடுக்காமல், அந்த தோப்போட இடைவெளியில் மண் மாதிரி எடுத்துகிட்டு வந்து, ஒரு அடி ஆழத்தில் மண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஆய்வகத்தில் கொடுத்து பரிசோதனை பண்ணி, அந்த பரிசோதனையின் அடிப்படையில் என்ன சத்து குறைபாடு இருக்குதுன்னு பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உர செலவை கணிசமாக குறைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா வருடத்துக்கு என்ன வந்து பரிந்துரை இருக்கோ, நான் முன்னாடி சொன்னது போல் என்ன பரிந்துரைக்கோ அந்த பரிந்துரையை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஊட்டச்சத்து குறைபாடு சரியாயிடும். தென்னை மரத்துக்கு மாதிரியே தான் மற்ற பயிர்களுக்கும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உரம் விடணும்.
எப்படி மண் பரிசோதனை செய்யணும் அப்படின்னா, மண் மாதிரி எடுக்கிறது நீங்கள் விவசாயிகள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ வந்து செம்மண் வயலாக இருந்தது அப்படின்னா தனியாக மண் மாதிரி எடுக்கணும், கரிசல் மண் வயலுக்கு தனியாக மண் மாதிரி எடுக்கணும், வண்டல் மண்ணுக்கு தனியாக மண் மாதிரி எடுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி ஒரே மண்ணாக கொண்டு போய் ஆய்வகத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் சரியாக இருக்காது. ஸோ இப்போ கரிசல் மண் வயலில் நீங்கள் மண் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கரிசல் மண் வயலை தேர்ந்தெடுத்துடணும். தேர்ந்தெடுத்துட்டு வரப்பு ஓரத்தில், அந்த வயலோட வரப்பு ஓரத்தில் மண் எடுக்கக்கூடாது, மரத்தடி நிழல் விழுந்ததுன்னா மண் எடுக்கக்கூடாது, வயலாட மேடான பகுதிக்கு தனியாக மண் எடுக்கணும், தாழ்வான பகுதிக்கு தனியாக மண் எடுக்கணும். குப்பையோ அந்த வயலில் யூரியா இல்லை சூப்பர் பாஸ்பேட், மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் போன்ற ரசாயன உரங்களை போட்டிருந்ததுன்னா குறைஞ்சது 3 மாதம் இடைவெளி விட்டு தான் அந்த வயலில் மண் எடுக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுட்டு ஒரு வயலில் போயிட்டு குறுக்கு நெடுக்குமா நடந்து ஒரு ஏக்கருக்கு 10 இடத்த நீங்கள் தேர்வு செய்யணும். 10 இடத்த தேர்வு செஞ்சதுக்கப்புறம் முதல் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி அறுவடை செஞ்ச பயிரோட வேர் இருக்கணும், சின்ன சின்ன களை செடி கூழாங்கல் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு ஆங்கில எழுத்து வி வடிவத்தில் வந்து ஒரு குழி வெட்டணும். ஸோ கிழக்கு ஒரு வெட்டு வெட்டினீங்கன்னா மேற்கு ஒரு வெட்டு வெட்டணும். ஸோ வடக்கு தெற்க வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா குழியோட ஆழத்துக்கு பதிலாக அகலம் அதிகமாகிடும். ஸோ நமக்கு வந்து வி வடிவ குழி வரணும். ஸோ அதனால் கிழக்கு ஒரு வெட்டு மேற்கு ஒரு வெட்டு வெட்டுங்க, இல்லை அப்படின்னா வடக்கு ஒரு வெட்டு தெற்கு ஒரு வெட்டு, ஏதோ 2 திசையில் மட்டும்தான் வெட்டும் போது வி வடிவ குழி விடும். ஸோ 2 சைடும் வி வடிவ குழி வரும்போது குழியிலேருந்து கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே வந்து மண்ணை சுரண்டி எடுக்கணும். ஸோ இதே மாதிரி 10 இடத்துலையும் எடுக்கணும். எடுத்ததை வந்து ஒரு சட்டியில் போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க, கை வச்சு நல்லா கலக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணில் வந்து முன்னாடி அறுவடை செஞ்ச பயிரோட வேர் இருக்கும், களைச்செடியோட வேர் இருக்கும், சின்ன சின்ன கல் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கை வச்சு நல்லா கலக்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு சமமாக பரப்பிடுங்க. சமமாக பரப்புனதுக்கப்புறம் கூட்டல் குறி போட்டிங்க அப்படின்னா 4 பாகம் ஆகிடும். ஸோ அந்த 4 பாகத்துலேயும் வந்து 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு குறிச்சிட்டு 2 எதிர் பாகத்தை, 1வது பாகத்தையும் 3வது பாகத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு 2வது பாகத்தையும் 4வது பாகத்தையும் அந்த நியூஸ் பேப்பர்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 2வது பாகத்தையும் 4வது பாகத்தையும் மறுபடியும் சமமாக பரப்பிட்டு மறுபடியும் கூட்டல் குறி போட்டிங்கன்னா மறுபடியும் 4 பாகம் ஆகிடும். ஸோ 10 இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்த மண் வந்து 1/2 கிலோ வர அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். இந்த முறைக்கு பேர் கால் குறைப்பு முறை. ஸோ 10 இடத்துல எடுத்த மண் வந்து 2லேருந்து 3 கிலோ அளவுக்கு சேரும். அதை வந்து கால் குறைப்பு கூட்டுதல் குறி போட்டு கால் குறைப்பு முறையில் குறைக்கும் போது உங்களுக்கு கடைசியாக வந்து 1/2 கிலோ அளவுக்கு தான் மண் வரும். அந்த 1/2 கிலோ மண் மாதிரி வந்து ஆய்வகத்தில் கொடுத்துட்டு உங்கள் மண்ணில் வந்து என்ன சத்து இருக்குது, இல்லை மண் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஆய்வகத்துக்கு கொண்டு வரும்போது உங்கள் சார்ந்த முக்கியமான தகவல்களும் கொண்டு வரணும். என்னென்ன அப்படின்னா உங்களோட பேர், உங்களோட வீட்டோட விலாசம், வயலோட சர்வே எண்ணு, உங்களோட ஆதார் நம்பரு, முன்னாடி என்ன பயிர் செஞ்சீங்க, பின்னாடி வந்து உர பரிந்துரைக்கு என்ன பயிர் செய்ய போகிறீங்க. ஸோ அதை வந்து அதுவும் அந்த மண் மாதிரியோட இந்த தகவல்களும் கொண்டு வந்து ஆய்வகத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா மண் பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வயலுக்கு மண் வள அட்டை வழங்குவோம். அந்த மண் வள அட்டையில் அடுத்து நீங்கள் என்ன பயிர் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான உர பரிந்துரை, இல்லை உங்கள் மண்ணில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தது, கலர் நிலம், உவர் நிலம் அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத மாதிரி நாங்கள் அந்த மண் வள அட்டையில் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு விவசாயிகளும் தன்னோட நிலத்திற்கு ஒவ்வொரு மண் வள அட்டை வச்சுருக்கணும். அதனால தான் கடந்த 2015ஆம் வருடத்தை ஐக்கிய நாடுகள் சபை வந்து பன்னாட்டு மண் வருடமாக அறிவித்து ஒவ்வொரு வேளாண் அறிவியல் நிலையமும் 250 மண் வள அட்டை விவசாயிகளுக்கு வழங்கணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கடந்த 2015ஆம் வருடம் மண் வள அட்டை நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கணும். ஸோ அதனோட முக்கிய குறிக்கோள் வந்து விவசாயிகள் தன்னுக்கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருந்தாலும் ஒவ்வொரு ஏக்கர் நிலத்துக்கும் ஒரு மண் வள அட்டை வச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் அவரோட நிலத்தோட முழுமையான தகவலை வந்து அவர் தெரிஞ்சுக்க முடியும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள பயிற்சிகள் குறித்த தகவல்கள். 15/12/2016 வியாழக்கிழமை அன்று கம்பு மற்றும் கேழ்வரகு பயிரில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 20/12/2016 செவ்வாய்க்கிழமை அன்று ஒருங்கிணைந்த மண் மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சியும், 21/12/2016 புதன்கிழமை அன்று நாட்டுக்கோழி வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 23/12/2016 வெள்ளிக்கிழமை அன்று நன்னீரில் மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சியும், 30/12/2016 வெள்ளிக்கிழமை அன்று கம்பு மற்றும் கேழ்வரகில் மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயாரித்தல் குறித்த பயிற்சியும் நடைபெற உள்ளது. மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி 630-207. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0454264288. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில்
சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கால்நடை பராமரிப்பு கிராமப்புற மக்களின் நலனை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்காற்று அளிப்பதோடு பெரும்பாலான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்றது. கால்நடை பராமரிப்பு துறை கால்நடை பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் அனைத்து கால்நடை மற்றும் கோழி இனங்களுக்கு முழுமையான கால்நடை மருத்துவ சேவையை அளித்து வருகின்றது. முட்டை கோழிகளுக்கான தீவனம் மற்றும் தயாரிப்பு முறைகள் குறித்து விவரிக்கின்றார் நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள். பொதுவாக இன்றைக்கு இறைச்சிக்கோழி உற்பத்தி செலவில் பெரும்பாலும் தீவனத்திற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்குது. அதே நேரத்தில் தரமான தீவனத்தையும் கொடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கறிக்கோழி பண்ணையை லாபகரமாக நடத்தணும்னா 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. முதலாவதாக தரமான குஞ்சுகள் வேண்டும், 2வதாக தரமான தீவனம் வேண்டும், 3வதாக தரமான மேலாண்மை. தீவனத்தை பொறுத்தவரையும் சொந்தமாகவும் தயாரிக்கலாம், இல்லை வெளியிலிருந்து வாங்கியும் பயன்படுத்தலாம். சொந்தமாக தீவனம் தயாரிக்கும் பொழுது 3 முக்கிய அம்சங்கள் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு, தீவனம் தயாரிப்பது பற்றிய ஆய்வு, தீவனம் தயாரிப்பது பற்றிய அறிதல், அது மிக முக்கியமான ஒன்று. 2வதாக தீவன மூலப்பொருட்களை பயன்படுத்துதல். 3வதாக தீவன மூலப்பொருட்களின் தரம். இது 3ம் ரொம்ப முக்கியம் சொந்தமாக தீவனம் தயாரிக்கும் பொழுது. பொதுவாக எரிசக்தி வகை தீவன பொருட்களை எப்படி வகைப்படுத்தலாம்னா, இதில் புரதச்சத்து 8 to 10% இருக்கும். எரிசக்தி 3300 கிலோக்கலோரி வரை இருக்கும். இது உதாரணமாக சொல்லப்போனால் மக்காச்சோளம், சின்ன சோளம், அரிசி குருணை, கம்பு, சிறுதானியங்கள் போன்றவற்றை கூறலாம். முதலாவதாக மக்காச்சோளம் பெரும்பாலான கறிக்கோழி தீவனங்களில் முதலிடத்தை பிடிக்கும். 60% வரை இதை பயன்படுத்தலாம். இதில் புரதம் பார்த்தீங்கன்னா 10% வரையும், எரிசக்தி 3300 கிலோக்கலோரி வரை இருக்கும். அடுத்தது நம்ம சொல்ல போனால் அரிசி குருணையில் 2 வகை இருக்குது. ஒன்று புழுங்கல் அரிசி, இன்னொன்று பச்சை அரிசி. புழுங்கல் அரிசியில் அதிகமாக வைட்டமின் B காம்ப்ளெக்ஸ் என்ற சத்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த புழுங்கல் அரிசியை அதிக காலங்கள் அதிக நேரங்கள் நாம் சேமிக்க வைக்க முடியும். அடுத்தது பார்க்க போகிறது கம்பு, சிறுதானியங்கள். கேழ்வரகு, ராகி, திணை,
இது எல்லாத்தையும் நம்ம கரிக்கோழி தீவனத்தில் விவசாயிகள் பயன்படுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த தீவனம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து வகை தீவனம். புரதச்சத்து வகை தீவனத்தில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று விலங்கின புரதம், அது ஒன்று தாவர புரதம். தாவர புரதத்தில் முதலாவதாக இருக்கிறது நமக்கு சோயா புண்ணாக்கு. சோயா புண்ணாக்கு மஞ்சள் நிலத்தில் இருக்கும். இதில் புரதச்சத்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 45% இருக்கும். கோழி தீவனத்தில் பொதுவாக கறிக்கோழி தீவனத்தில் மக்காவுக்கு அப்புறம், அதாவது மக்காச்சோளத்துக்கு அப்புறம் சோயா புண்ணாக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக கடலை புண்ணாக்கு, அதாவது எண்ணெய் நீக்கிய கடலை புண்ணாக்கு. எண்ணெய் நீக்கிய கடலை புண்ணாக்கு நம்ம கறிக்கோழி தீவனத்தில் பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி கறிக்கோழி தீவனத்தில் கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற நச்சு பொருள், அதில் அப்ளோ நச்சு இல்லைங்கிறத நம்ம உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பயன்படுத்தணும். அடுத்ததாக சூரியகாந்தி புண்ணாக்கு. சூரியகாந்தி புண்ணாக்கில் புரதம் பார்த்திங்கன்னா 29% இருக்குது. அதே அளவு நார்ச்சத்து இருக்குது. இதுவும் சாதாரணமாக எல்லா கறிக்கோழி பண்ணையர்கள் தீவனத்தில் பயன்படுத்தி தான் வராங்க. இதை தவிர்த்து எள்ளு புண்ணாக்கு மற்றும் கடுகு புண்ணாக்கு, இது ரெண்டுமே நம்ம கறிக்கோழி தீவனத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் இது அளவு 3லேருந்து 5% மேலே நம்ம போகக்கூடாது. அடுத்து கடைசியாக இருக்கிற சத்து உயிர் சத்துக்கள். உயிர் சத்துக்கள் மிக குறைந்த அளவில் தான் சேர்க்கிறோம். உயிர் சத்துக்கள்லாம் வைட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா AD3EK அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், இது மிக குறைந்த அளவில் தான் சேர்க்கணும். இருந்தாலும் கண்டிப்பாக சேர்க்கணும். இது இல்லைனா நிறைய குறைபாடு உள்ள நோய்கள் கறிக்கோளில் தோன்றும். அதனால் உயிர் சத்துக்கள் மிக குறைந்த அளவு சேர்க்க வேண்டும். ஃபினிஷர் ஃபீட், அதாவது முடிவு தீவனம், இதில் பார்த்திங்கன்னா எரிசக்தி வகை பொருட்கள் 60% பயன்படுத்தலாம். புரதச்சத்து, தாவர புரதச்சத்து பொருட்கள் 25லேருந்து 28% பயன்படுத்தலாம். விலங்கின புரதம், மீன் தூள் 7% பயன்படுத்தலாம். ஆயில், எண்ணெய் 7% பயன்படுத்தலாம். DCP 1%, கால்சைட் 1%, தாதுப்பு கலவை 1%, நுண்ணூட்டச்சத்துக்கள் 250 கிராம் பர் டன்னுக்கு பயன்படுத்தலாம். இது மாதிரி நம்ம கறிக்கோழி தீவனத்தை 2 வகையாக தயாரிக்கலாம். ஒன்று மாவு தீவனம், இன்னொன்று குருணை தீவனம். மாவு தீவனம் தீவன பொருட்களை நன்றாக அரைத்து அரைப்பானில் அரைத்து கலக்கில் நன்றாக கலக்கி கிடைப்பது தான் மாவு தீவனம். இந்த மாவு தீவனத்தில் நீராவி செலுத்தி குச்சி தீவனத்தை தயாரிக்கலாம். குச்சி தீவனத்தை உடைத்தா கிடைக்கிறது தான் நமக்கு குருணை தீவனம். இப்போது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கறிக்கோழி விவசாயிகள் குருணை தீவனத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் ரெண்டு நமக்கு அட்வான்டேஜஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒன்று உடல் எடை சீராக அமையும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உடல் எடை மாற்றுத்திறன், FCRன்னு சொல்லுவாங்க, ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ, அது ரொம்பவும் குறைவாக அமையும். சாதாரணமாக இன்னைக்கு கறிக்கோழி பண்ணைகளில் FCR 1.6லேருந்து 1.62, அதாவது 1.6லேருந்து 1.62 வரை இருக்கும். அதாவது 35 நாட்களில் நமக்கு 35லேருந்து 36 நாட்களில் நமக்கு 2 கிலோ உடல் எடையில் கறிக்கோழிகள் கிடைச்சிடுது. இது மாதிரி மேற்கொண்ட விஷயங்கள்லாம் கலந்துட்டு நம்ம சரியான முறையில் தரமான தீவனத்தை தயாரித்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக கறிக்கோழிகள் பண்ணை லாபகரமான திசையை நோக்கி நம்மளால் வழிநடத்தி செல்ல முடியும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் சி கதிர்வேலன் அவர்களை 09176217887 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 14/12/2016 புதன்கிழமையன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இறால் வளர்ப்பால் பயனடைந்து வரும் திருவாரூர் மாவட்டம் கீழக்காடு கிராமம் பாமினி ஆறு இறால் வளர்ப்போர் விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் MK சேதுராமன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தென்னை நாற்றங்கால் உற்பத்தி மற்றும் வேளாண்மை குறித்து நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் M. டெய்சி அவர்கள் தரும் ஆலோசனைகள். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.